மனிதன் 1000 வருடங்கள் வாழ முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? மரணத்தை வெல்லும் மூலிகைகள் உண்மையில் இருந்ததா? தமிழ் சித்தர்களில் ஒருவர் மனித உடலை மாற்றும் மர்ம மூலிகைகளை கண்டுபிடித்ததாக கூறப்படும் சித்தர் இன்னும் நம்முள் இருக்கிறாரா? ஆம், தமிழ்நாட்டில் ஒரு குகை உள்ளது. அங்கே இன்னும் ஒரு சித்தரின் சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த குகையில் தவம் செய்தவர் மர்ம சக்திகளை கண்டுபிடித்த சித்தர். அவர்தான் கொரக்கர் சித்தர். இன்று இந்த வீடியோவில் கொரக்கர் சித்தரின் மறைந்த ரகசியங்கள், அவர் கண்டுபிடித்த சக்தி வாய்ந்த மூலிகைகள், மேலும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்ற மர்மத்தை பார்க்க போகிறோம். வாருங்கள். தமிழ் சித்தர்கள் இந்திய ஆன்மீக வரலாற்றில் மிகவும் தனித்துவமானவர்கள். அவர்கள் சாதாரண யோகிகள் மட்டுமல்ல, அவர்கள் ஆன்மீக ஞானிகள், மருந்தியல் நிபுணர்கள், ரசவாதிகள், இயற்கை விஞ்ஞானிகள் போன்ற தெய்வ சக்தி வாய்ந்தவர்கள். இந்த 18 சித்தர்களில் மிகவும் மர்மமானவர்களில் ஒருவர் தான் கொரக்கர் சித்தர். கொரக்கர் சித்தர் நாத யோக மரபில் வந்தவர் என்று இந்த நூல்கள் கூறுகின்றன. அவரின் குரு என்று கூறப்படுபவர் மேட்சியந்தர்னார். சிறு வயதிலேயே அவர் யோகத்திலும் தியானத்திலும் ஆழ்ந்தார். இயற்கையின் சக்திகளை புரிந்து கொள்ள அவர் காடுகளில் பல வருடங்கள் தவம் செய்தார். கொரக்கர் சித்தர் இயற்கை மூலிகைகளின் சக்தியை ஆராய்ந்தவர். சில மூலிகைகள் உடலை சுத்தப்படுத்தும், நோய்களை குணப்படுத்தும், ஆயுளை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். சில மருந்துகள் இன்று கூட சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சித்தர்கள் ரசவாதம் என்ற ஒரு அறிவை பயன்படுத்தினர். இது சாதாரண வேதியியல் அல்ல, உலோகங்களையும் மூலிகைகளும் சேர்த்து உடலின் சக்திகளை மாற்றும் மர்ம அறிவு இந்த அறிவியல். கொரக்கர் சித்தர் மிகவும் திறமையானவர் என்று கூறப்படுகிறது. கொரக்கர் சித்தர் இந்தியாவின் பல இடங்களில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. சில கதைகள் அவர் ஹிமாலய மலைகளிலும் கடுமையான தவம் செய்ததாகவும் கூறப்படுகின்றன. அங்கே அவர் மனித உடலின் எல்லைகளை தாண்டும் யோக சக்திகளை பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. சித்தர்களை பற்றி ஒரு முக்கியமான நம்பிக்கை உள்ளது. அவர்கள் மரணத்தை வென்று காயக்கல்பம் என்ற முறையில் உடலை புதுப்பிக்க முடியும் என்று கூறுகின்றனர். இதனால் கொரக்கர் சித்தர் இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. கொரக்கர் சித்தர் மனித வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன அமைதி, ஆன்மீக ஞானம், இயற்கையுடன் ஒற்றுமையுடன் வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. கொரக்கர் சித்தர் பல மர்மங்கள் இன்னும் நமக்குள் தெரியாமல் இருக்கின்றன. அவர் கண்டுபிடித்த மூலிகைகள் உண்மையில் இருந்ததா? அவர் மரணத்தை வென்றாரா? இந்த கேள்விகளுக்கு பதில் இன்னும் மர்மமாகவே உள்ளது. உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். சுரேந்திரா அர்ஜுனா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காதீர்கள். அடுத்த வாரம் நம் சித்தர் தொடரில் கொங்கணவர் அதிசய சித்தரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.